கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு முக்கியமே என் தொகுதி மக்கள் தான். அவங்களுடைய நலனை கருதி தான் இந்த செயல்பாடு. எனக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. அதை தான் சொல்கிறேன். என் தொகுதி மக்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன். கடந்த 5 ஆண்டுகள் நான் பட்ட கஷ்டம் என் தொகுதி மக்களுக்கு செய்ய முடியாத காரணத்தினால் நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். அது தெளிவாக உங்களுக்கு பேசுவேன். முதலமைச்சர் விஜய் அவர்களை இன்னைக்கு சந்திப்பீங்களா? முதல்வர் சந்திக்க எந்த பாவம் செய்ய முடியாது, அது தீய செய்ய முடியாது. இன்றைக்கி நன்றாக ஆட்சி செய்திருக்கின்ற தலைவர் சிஎம்ஐ சந்திப்பில் வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். தாவேக்கால இணைஞ்சி மீண்டும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? முதல்ல சந்திக்கிட்டோம், அப்புறம் பார்ப்போம். அது 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 யாருக்கு எதோ தெரியும் நாளைக்கு நடக்க போகுதுன்னு. நடக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திப்பேன். உங்களை பதில் பேசுவேன். ராஜினாமா செய்யறதை ஏற்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சபாநாயகர் வலியுறுத்தி அவர் ஒரு கருத்து, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவருடைய கருத்து. அது சட்டம் என்ன சொல்லுதோ அது சமாளிக்க சரியாக செய்வார். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் அப்புறம் பேசுகிறேன்.